வடலூரில் சத்திய ஞான சபை நிலத்தில் அமைய உள்ள வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட உள்ளன என்பது பற்றிய விவரங்களை விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் தெய்வ நிலையத்தின் சத்திய ஞான சபை முன்புள்ள 70 ஏக்கர் நிலப்பரப்பில் பெருவெளியில், அதாவது பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்யக்கூடிய அந்த பெருவெளியில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க ஒப்புதல் அளித்து தமிழக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த அரசாணையை எதிர்த்தும் அதேபோல அந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கு தடை விதிக்க கோரியும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது, அருட்பெருஞ்சோதி தரிசனத்துக்காக பக்தர்கள் கூடக்கூடிய இடத்தில் கட்டுமானம் மேற்கொண்டால் அது தன்னுடைய புனிதத்தை இழந்துவிடும் என்றும் 100 ஆண்டுகளை கடந்த இந்த புராதன கோவிலில் மாற்றங்களை செய்வது என்பது புராதன சின்னங்கள் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் அரசுக்கு சொந்தமாக அருகில் ஏராளமாக நிலங்கள் உள்ளதால் அங்கு இந்த சர்வதேச மையத்தை அமைக்கலாம் எனவும் கோவில் சொத்துக்களை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தில் சத்தியஞான சபையை அரசு எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதாக கூறுவது என்பது தவறு என்றும், சர்வதேச மையம் அமைத்தாலும் கூட அந்த நிலமானது ராமலிங்க அடிகளார் அறக்கட்டளை வசம்தான் இருக்கும் என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் அவர் தைப்பூச நாளில் ஜோதி தரிசனத்துக்காக 3.5 லட்சம் பக்தர்கள் இந்த பகுதியில் திரள் கொண்டு சத்தியஞான சபை முன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று பக்தர்கள் தரப்பில் கோரிக்கைகள் வந்ததால் அங்கு இந்த வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மையமானது அமைக்கப்படுகிறது என்று விளக்கம் அளித்தார். இதையடுத்து இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் இடம்பெறப் போகின்றன என்பது குறித்த விவரங்களை விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.